ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறதற்கு தேவரீர் இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் உங்களை ஆராதிக்கிறதற்கும் துதிக்கிறதற்கும் தேவன் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, நாங்கள் உங்கள் சமூகத்தில் எப்போதும் காணப்படுகிறதற்கு இந்த வசனங்கள் எங்களை பலப்படுத்துகிறதாய் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் வெளிப்பட ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடிமையை ஒப்பு கொடுக்கிறேன், என்னால் ஆகும் என்று சொல்ல என்னிடத்தில் ஒன்றில்லை என்பதை தேவன் அறிந்திருக்கிறீர். என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நான் சிறுக நீர் பெருகுவீராக. தேவனே, உங்கள் நாமம் மாத்திரம் உயர்த்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தினுடைய ரகசியங்களை எங்களுக்கு சொல்லித் தருவீராக தாழ்த்துகிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் கவனிக்கலாம், விசுவாச துரோகம் முந்தி நேரிடும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசத்திற்கு துரோகம் விளைவிக்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் அநேக காரியங்களே போராடுவான். நீங்களும் நானும் யுத்தம் செய்தால் மாத்திரம், விசுவாசத்தில் யுத்தம் செய்தால் மாத்திரம் நீங்களும் நானும் வெற்றி பெற முடியும், ஜெயம் எடுக்க முடியும். விசுவாசத்தில் தளர்ந்து போவோமானால், விசுவாசத்தில் சோர்ந்து போவோமானால், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொண்டு வருகிற சகல பாதைகளிலையும் கடந்து போகும் பொழுது தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு ஜெயமாய் நம்ம ஓடுகிறதற்கு பிரயாசப்பட்டால் மாத்திரமே இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் ஜெயமாய் தேவன் வரும்பொழுது அந்த விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாக ஓட்டத்தை சரியாய் முடிக்கிறதற்கு நம்ம ஏதுவாக இருக்கும். ஏனென்று சொன்னால், நான் இந்த நாட்களிலே நான் அநேக குடும்பங்களை நான் பார்க்கிற பொழுது நான் காண்கிற ஒரு காரியம், விசுவாசத்தில் குறைந்து போன ஒரு நிலைமை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான போராட்டங்கள் தான் காரணம். இந்த போராட்டத்தை எப்படி ஜெயமாய் மாற்றுவது என்கிறது தெரியல. என்ன போராட்டம் வரும் அப்படின்னா, எல்லா போராட்டங்களும் நமக்கு வரும், அதில் இந்த விசுவாசத்தில் நிற்கக்கூடிய தன்மை நமக்கு வேணும் அப்படிங்கிறதான நிலைமை மாறி அவிசுவாசமாய் பேசுகிற காரியங்கள், அவிசுவாசமாய் நடக்கிற காரியங்கள், அவிசுவாசமான ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்குள்ளையும் கடந்து போகிறாங்க. நீங்களும் நானும் கவனிக்கணும், எவ்வளவு போராட்டம் நமக்கு ஏற்பட்டாலும் விசுவாசத்தை கொஞ்சமும் இழந்து போகாமல் விசுவாசத்தை கொண்டு எந்த அளவுக்கு ஜெயமாய் ஓட முடியுமோ அந்த அளவுக்கு ஜெயமாய் நீங்களும் நானும் ஓட வேண்டும். வாசிக்கலாம், எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே எந்த அளவுக்கு விசுவாசத்திற்கு போராடுகிறதை நீங்களும் நானும் கவனித்திருக்கிறோம். அநேக நேரம் இந்த பகுதிகளை நாம் வாசித்திருக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33 சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, வேதம் எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறதை நீங்களும் நானும் கவனிக்கணும். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். அக்கினியின் உக்கிரத்தை அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவித்தார்கள். பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள், வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. எவ்வளவு காரியம்! விசுவாசத்திற்காக, விசுவாசத்தில் நிற்கணுங்கிறதற்காக, இந்த விசுவாச ஓட்டத்தில் சரியாய் ஓடணுங்கிறதுக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்காங்க. வேறு சிலர் நிந்தைகளையும்
அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களை வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குகையையும் குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். அல்லேலூயா. இவர்கள் யாருன்னா விசுவாச பட்டியல சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய அன்பினாலே ஈர்க்கப்பட்டு தேவன் மேல் உள்ள தாகத்தினாலே இவர்கள் தங்களை முழுவதுமாய் சாக ஒப்பு கொடுக்கிறார்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான போராட்டங்கள். இந்த போராட்டங்கள் எல்லாம் அவர்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறார்கள். ஒரு கூட்டம் ஜெயமாய் மாற்றுகிறது, ஒரு கூட்டம் அதை இழந்து போகிறது. இந்த கடைசி நாட்களில் நீங்களும் நானும் எந்த கூட்டத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிறது மிக அவசியம். இந்த ஓட்டத்தை நான் ஜெயமாக ஓடிடுவேனா அல்லது இந்த ஓட்டத்தை நான் இழந்து போயிடுவேனா? 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு என்ன பண்றானா, சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவரவருடைய பிரச்சனைக்கு ஏற்றாற் போல, சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல சிக்கி தவிக்கிற ஒரு நிலைமை. ஆனா இங்க அழகாய் சொல்லுகிறார் தீமோத்தேயுல 11 சொல்றார், நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி. எவைகளை விட்டோடணும் அப்படின்னு சொன்னா, பண ஆசை எது நம்மை விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணுமோ அதை விட்டு நீங்கள் நானும் ஓடணும். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அல்லேலூயா. நீங்களும் நானும் ஜெயமாய் ஓடுகிறதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இரு அப்படிங்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்களும் நானும் இந்த காலை வேளையில கவனிக்க வேண்டிய காரியங்கள் இது. கடைசி நாட்களில் விசுவாசம் பரீட்சிக்கப்படும். இந்த விசுவாசத்தை நீங்களும் நானும் எந்த அளவிற்கு காத்து கொள்ளுகிறதற்கு பிரயாசப்படுகிறோமோ அந்த அளவிற்கு நீங்களும் நானும் ஜெயமாய் வாழ முடியும். நம்முடைய நோக்கம் எல்லாம் என்னுடைய ஜீவியத்தை நான் காக்க வேண்டும். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் வாழ்க்கையில் அவைகள் எல்லாவற்றிலையும் நான் கரையற்றவனாக பிழையற்றவனாக தேவனுக்கு முன்பாக நிற்கிறதற்கு நான் பாத்திரனாய் நான் மாறணும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாய் பிசாசானவன் உங்களில் சிலரை காவலிலே போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், மரண பரியந்தம் உண்மையாயிரு. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த விசுவாச ஓட்டத்தில், இந்த விசுவாச யுத்தத்தில் நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் தேவன் சொல்லுகிற காரியம், எப்பா மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு அப்படிங்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், மரண பரியந்தம் உண்மையாக இருக்கிறதற்கு நான் எப்படியெல்லாம் பிரயாசப்படணும் அதை நம்ம எப்போதும் நம்முடைய நினைவில் இருக்கணும். மரண பரியந்தம் நான் உண்மையாக இருந்தால் தான் இந்த ஓட்டத்தை நான் சரியாக ஓட முடியும், இல்லைன்னா நான் ஓட முடியாது. நீங்களும் நானும் கொஞ்சம் காரியங்களை கவனிக்கலாம். எப்படியெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை வரும்.
இந்த விசுவாச துரோகத்துக்கு நேரா பிசாசானவன் எப்படியெல்லாம் பிரச்சனைகளை கொண்டு வருவான். இங்க பார்க்குறோம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் என்ன பண்ணாத, பயப்படாத. தேவன் அழகா சொல்லி கொடுக்கிறார், நீ பயப்படாத, படப்போகிற பாடுகள். ஆனால் நீ ஓட வேண்டிய இந்த ஓட்டத்தில் எப்படி ஓடணும் அப்படின்னு சொன்னால், முடிவு பரியந்தம் உன் ஓட்டத்தை நீ காத்துக்கணும். உன் ஓட்டத்தை நீ காத்துக்கணும். நீ உண்மையாய் இந்த ஓட்டத்தை நீ ஓடாமல் போயிட்டு அப்படின்னு சொன்னால் ஜீவகிரீடத்தை பெற முடியாது. நம்ம ஓடுறதுக்கே எதுக்காகனா ஜீவகிரீடத்தை எப்படியாகிலும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணுங்க, ஓடுங்க. அப்போ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஓடணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு நிதானமாக ஓடணும் பாருங்க. அது எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டிருக்கு, இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோட, நீங்களும் நானும் பொறுமையோட, ஏன்னா கொஞ்சம் நிதானத்தை நம்ம இழந்து போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் விசுவாசத்தை இழந்து போயிடுவோம். இப்போ இந்த விசுவாச ஓட்டத்தை நீங்களும் நானும் தக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் மிகுந்த ஜாக்கிரதை, பொறுமை நமக்கு அவசியம். அதனால தான் அவர் சொல்றாரு, எப்பா முடிவு பரியந்தம் நீ உண்மையாயிரு, நீ முடிவு பரியந்தம் கொஞ்சம் தவறி போயிட்டு அப்படின்னு சொன்னால் இந்த ஓட்டத்தில் உன்னால் ஓட முடியாமல் அல்லது இந்த ஓட்டத்தை சரியாக முடிக்க முடியாமல் நீ போயிடுவ. பிசாசனுடைய பிரயாசமே என்ன அப்படின்னு சொன்னால், முதல் ஒரு அடி உங்களை அடிச்சுட்டான் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து அதை வச்சு என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், உங்களை அடிச்சுட்டே இருக்கணும், அதை வச்சு அடிச்சுட்டே இருக்கணும். இதுதான் பிசாசனுடைய பிரயாசம். நீங்கள் இதில் இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க, சிங்கம் அழகாக மானுடைய இந்த தொண்டையை தான் பிடிக்கும், அது மட்டும்தான் பிடிக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். ஒரே ஒரு பிடி தான், முடிஞ்சு போச்சு. அது மாதிரி விசுவாச ஓட்டத்தில் நீங்களும் நானும் பிசாசுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு அப்படியே உள்ளே வந்துகிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் நம்முடைய ஓட்டத்தை முற்றிலுமாய் நாசம் செய்கிற வரையிலையும் அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், உள்ளே போய்கிட்டே இருப்பான். அதனால தான் நீங்களும் நானும் மிகுந்த எச்சரிக்கை. ஆண்டவர் அழகாக சொல்கிறார், எப்பா நீ படப்போகிற பாடுகளை குறித்து எல்லவேன்னு என்ன பண்ணிடாத, நீ பயப்படாத அப்படிங்கிறார். பயப்படாத, பயம்தான் மிக முக்கியம். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு தைரியம் தேவ பிள்ளைகளுக்குள்ளே வரணும். எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், சர்வ வல்லமை உள்ளவர் எனக்குள்ள வாசம். ஏன்னா நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய என்னது, இப்போ நீங்கள் தான் ஆலயம்னா யார் இருப்பா உங்களுக்குள்ள? தேவன் இருப்பார். அப்போ தேவன் இருந்தால் ஏன் இந்த பயம் வரணும்? ஆனால் பாருங்கள், நமக்குள்ள எப்போதுமே ஒரு சில பயம், ஒரு சில காரியங்கள், ஒரு சில சூழ்நிலைகள், ஒரு சில விதமான நிலைமை வரும்பொழுது நம்மை அறியாமே நமக்கு பயம் உண்டாகும். அந்த பயத்துக்கு காரணம் பிசாசு. அவனுக்கு தேவை எப்படியாகிலும் உங்களை பயமுறுத்தி அதுலேருந்து தான் உள்ளே கொண்டு போகணும். உலகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூனை குறுக்க போயிடுச்சா, அது அடுத்தது என்ன ஆகணும், நின்று தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாக போங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் போகிற காரியம் விளங்காது. இது மாதிரி சில காரியங்களை வச்சுருக்குறாங்க. அது என்ன ஆகும், ஏன்னா அந்த அவிசுவாசமான அந்த அப்படிப்பட்டதான எண்ணத்தை நமக்குள்ள பிசாசு விதைச்சிருக்கிறதுனால நாள் பார்க்கிறது, அஞ்சனம் பார்க்கிறது, இந்த மாதிரி காரியங்கள். யாராவது ஒருத்தர் குறுக்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பழைய நாட்களால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனையான காரியங்கள். கணவனை இழந்தவர்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னால் வித்தியாசமாக அவங்கள நினைக்கிற காரியங்கள், இதெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஆண்டருக்குள்ளே வந்ததுனால அதில் மாறி இருக்கலாம். ஆனால் இன்னும் நீங்கள் உலகத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்னும் இருக்குது. ஐயோ நம்முடைய காரியங்கள் விளங்காமல் போயிடும், அப்படியே உடனே பின்னால் போயிடுவாங்க. எவ்வளோ பிசாசு பாருங்கள், இதெல்லாம் விதைச்சி வச்சிருக்கிறான். ஆனால் நம்மிடத்தில் அந்த மாதிரி காரியங்களை கொண்டு வர முடியாது. ஆனால் இன்னும் அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் அந்த பழைய காரியங்களே வாழ்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல, பின்னடைவை தான் கொண்டு வருமே ஒழிய தேவனிடத்தில் முன்னேறி செல்கிறதற்கு, வெற்றியை பெறுகிறதற்கு அல்லது விசுவாசத்தில் இந்த ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கிறதற்கு அது உதவாது. நீங்களும் நானும் யோசிக்கணும், நான் எங்கே இருக்கிறேன், எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன், இது எனக்கு அவசியம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கொஞ்சம் மறந்து, விசுவாச ஓட்டத்தை கொஞ்சம் மறந்து நான் ஓடுவேன் அப்படின்னு சொன்னால் இது வேதனை. யாருக்கு வேதனை அப்படின்னா
தேவன் அவர் பரிதாபமாக நம்மளை பார்த்துக்கிட்டு இருப்பார். நாம் நம்மை அறியாமலே வேதனைக்குள்ளே போய்கிட்டு இருப்போம். இதான் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை. பிசாசு உங்களை அடிக்கிறான் அப்படின்னு சொன்னால் எதிர்த்து அடிக்கிறதற்கு பலன் கொள்ளணுமே ஒழிய, உடைஞ்சு போய் அழுதுட்டு உட்கார்ந்துருந்தா அவன் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பான். அவன் தொடர்ச்சியாக அடிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்கள் விசுவாசத்தில் எழும்ப முடியாத அளவுக்கு அடுத்து 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 பிரச்சனைகளை வந்துட்டே இருக்கும். நீங்கள் என்றைக்கு எழுந்து நிமிர்ந்து நிற்கிறீங்களோ அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்றோம் என்று வாய் நிறைய நம்ம சொல்கிறோம். ஆனால் சூழ்நிலைகள் வரும்பொழுது நிற்கணும், பலவீனம் வரும்பொழுது எழுந்து நிற்கணும், போராட்டங்கள் வரும்பொழுது எழுந்து நிற்கணும், பாடுகள் வரும்பொழுது எழுந்து நிற்கணும். அப்படி நின்னா மாத்திரம்தான் நம்மால் ஜெயம் எடுக்க முடியும். விசுவாச அறிக்கை நமக்கு அவசியம். விசுவாசத்தில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் அண்ட சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர் என்னோட கூட இருக்கிறார், ஐஸ்வர்ய சம்பன்னர் என்னோட கூட இருக்கிறார், யுத்தம் செய்கிறவர் என்னோட கூட இருக்கிறார், வழக்காடுகிறவர் எனக்காக வழக்காடுகிறவர் என்னோட கூட இருக்கிறார், எனக்காக யுத்தம் செய்கிறவர் என்னோட கூட இருக்கிறார். அப்படிங்கிற அந்த விசுவாசம் எனக்குள்ள பெருகலை அப்படின்னு சொன்னா, எப்பா நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் என்ன பண்ணாத, பயப்படாத. அப்போ படப்போகிற பாடுகள் அப்படின்னா நமக்கு பாடுகள் உடனே நம்ம என்ன வந்துட்டோம்னா நமக்கு பயம்தான் வரும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ உனக்குள்ள உனக்கு ஒரு பாடு வரப்போது, அந்த பாடுகளுக்குள்ள நீ போகும்போது பயப்படாத, கொஞ்சமும் எவ்வளவும் பயப்படாத அப்படிங்கிறார். கொஞ்சமும் நீ பயப்படாத அப்படிங்கிறார். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன ஆயிடுறோம்னா அப்படியே சோர்ந்து போயிடும். இந்த நிலைமைக்குள்ள நீங்கள் நானும் போகக்கூடாது. இல்லை போனால் நம்மளால் ஜீவக்கிரீடத்தை பெற முடியாது, ஜீவக்கிரீடத்தை பெற முடியாது. வாசிங்க, தானியேலுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது. தானியேல் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்றாரு, அவன் இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து 10 நாளளவும் அவர்களை சோதித்து பார்த்தான். தானியேலும் அவன் கூட இருக்கிற 3 நண்பர்களும் பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். பாபிலோனிலே பிடித்து கொண்டு போகப்பட்ட பொழுது அவன் சொல்கிறான், இங்கே நல்ல சாப்பாடு, ராஜ அரண்மனையில் நல்ல சாப்பாடு, திராட்சரசம் இதெல்லாம் இருக்குது. தானியேல் பார்க்குறாரு, இந்த மாமிசம் எங்கேருந்து வருது அப்படின்னா விக்கிரக கோவில்கள்லேருந்து பலி செலுத்தப்பட்டதான மிருகங்கள் எங்கே வருதுன்னா ராஜாவுடைய இல்லத்துக்கு வருது, அதுதான் சமைக்கிறாங்க. தானியேல் இதை பார்க்கும்போது இது அவருக்கு மிகுந்த அருவருப்பாக இருக்குது. இந்த விசுவாச ஓட்டத்தை ஓட முடியாது. அவர் சொல்கிறார், எனக்கு இது வேண்டாம், எங்களுக்கு இது வேண்டாம், நாங்கள் எதை சாப்பிட்றோம், மரக்கறிகளே நாங்கள் சாப்பிட்றோம். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன காரியங்கள் நடக்குது. ஆனால் இவர் ஸ்ட்ராங்காக நிற்கிறார். எல்லாம் கவனிச்சுக்கோங்க, ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. இல்லை, எங்களை 10 நாள் என்ன பண்ணி பாருங்கள், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதுக்கு பிறகு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். பாருங்கள், இந்த ஞானம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ளேயும் செயல்படணும். பிசாசு இப்படி தான், சின்ன காரியம், சாப்பாடு தானே, இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லையே, சாப்பிட்டா ஜீர்ணிச்சு உள்ளே போகிறது, உள்ளே போய் வெளியே வரப்போகிறது, இதில் ஒன்றும் பெரிய காரியம் இல்லையே. ஆனால் இதுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாரு தானியேல்? ஏன் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு? கவனிக்கணும். இந்த சாப்பாட்டுக்கு ஏன் தானியேல் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? இது தன்னை தீட்டுப்படுத்தும் என்பது அவருக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்துகிறது எது அப்படின்னு சொன்னா ஆகாரம் தான். ஆகாரம். அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்கிறோம், உபவாசிக்கலாம், 40 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், 10 நாள் உபவாசம், 1 வாரம் உபவாசம், 3 நாள் உபவாசம், 1 நாள் உபவாசம், இப்படி உபவாசம். ஏன் அப்படின்னா நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு நேராக ஒடுக்கி தேவ சமூகத்தில் உட்காரணும். அதுதான் நம்முடைய விருப்பம். தேவ சித்தத்தை அறியணும், தேவனை ஆராதிக்கணும், தேவனுக்கு பிரியமானதை நம்ம செய்யணும், இதுதான் நம்முடைய விருப்பம். அதனால தான் உபவாசிக்கிறோம். ஆனால் தானியேலுக்கு தெரியும், இது இந்த விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை நம்ம சாப்பிடுகிற பொழுது தீட்டுப்படுவோம், தீட்டுப்பட்டா பிசாசானவன் நம்ம எளிதாய் பலவீனப்படுத்திடுவான். அல்லேலூயா. உங்களுடைய இருதயம் உங்களை வாதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய இருதயம் உங்களை குற்றவாளியாய் தீர்க்கும் அப்படின்னு சொன்னால் அதை விட மோசம் வேற எதுவுமே இல்லை. நீங்கள் பைபிள் வாசிக்க போய் நிற்பீங்க, பைபிள் வாசிக்கும் போது நீ ரொம்ப ஒழுங்கா அப்படின்னு என்ன வரும்? சத்தம் வரும், என்ன கேட்கும், என்ன நமக்குள்ளே தோணும்,
நீ ரொம்ப ஒழுங்கா பைபிள் வாசிக்கிற, நேற்று என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு ஒன்று நம்ம ஆட்டோமேட்டிக்காக பைபிள் அப்படி மூடி வச்சுருவோம். நீ ரொம்ப ஒழுங்கா ஜெபிக்கிற அப்படின்னு ஒன்று கப்புன்னு ஜெபம் அப்படியே க்ளோஸ் ஆயிடும். ஏன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்தோம், நம்மை தீட்டுப்படுத்தினோம். நம்மை தீட்டுப்படுத்தின உடனே நம்முடைய மைண்டில் வந்து உட்கார்ந்துடுவார் தலைவர். அவர் உட்கார்ந்துட்டாருன்னா அடுத்து பேசிக்கிட்டே இருப்பார். அடுத்தடுத்து நம்மளை எந்த வேலையும் செய்ய விடாதபடிக்கு, எந்த தேவனிடத்தில் கிட்டி சேரக்கூடாதபடிக்கு, விசுவாசத்தில் முன்னேறி செல்லக்கூடாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணுவோம், போராடுவான். இவங்க தங்களை காத்து கொண்டதுனால தான் அடுத்த காரியங்களில் இவங்களால எழும்பி பிரகாசிக்க முடிஞ்சது. நல்லா கவனிச்சுக்கோங்க. தானியேல் இந்த நிலைமைக்கு போகுனதுக்கு காரணம் தன்னை ஒடுக்குனது. இன்னைக்கு யார் ஒடுக்கிறதுக்கு யார் பிரியமா இருக்கிறா? தங்களை ஒடுக்கிறதுக்கு யார் பிரியமா இருக்கிறா? சம்பிரமா என்ன பண்ணணும்? நம்ம சம்பிரமா என்ன பண்ணணும்? சாப்பிடணும். சாப்பாடு எப்படி தான் இருக்கணும்? இது எல்லாம் இருக்கணும். ஒரு சில வீடுகளை நான் பார்த்துருக்குறேன். காலையில் சமைச்சதை இன்னைக்கு மதியானம் சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மதியானம் சாப்பாடு சமைக்கிறாங்க. இந்த குழம்பை நைட்டு என்ன பண்ண மாட்டாங்க, நாளைக்கு என்ன பண்ண மாட்டாங்க, எங்கே போகும், காவால ஊற்றுவாங்க. அப்படியே நான் பார்த்துருக்குறேன் விசுவாச மக்களை. அப்போ காவால ஊற்றுறோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக செய்யணும். இல்லையா, யாராவது பசியாக இருக்காங்களா அவங்களுக்கு கொண்டு போய் என்ன பண்ணிடணும், கொடுத்துடணும். இன்னைக்கு நம்ம செய்கிற சின்ன காரியங்கள் நம்மை பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கும், நம்மை பின்மாற்றத்துக்கு நேராய் நடத்தும். நம்முடைய இருதயம் வாதிக்கிறதுனால, நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால ஸ்தோத்திரம் உண்டாகும். நம்முடைய இருதய சந்தோஷத்தினால ஆண்டவரை நோக்கி கூப்பிட ஆரம்பிப்போம். ஆனால் துக்கப்படுமானால், அவிசுவாசம் நமக்குள்ள உண்டாகுமானால் நம்ம வேதத்தை அழகாக மூடி வைப்போம், ஜெபிக்க முடியாமல் போகும். அல்லேலூயா. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தானியேலுடைய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் 4 பேருடைய ஓட்டம் ஏன் அவ்வளவு மேன்மையாய் ஓடினது என்று சொன்னால், நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க தங்களை முதலாவது ஆகாரத்தினால தீட்டுப்படுத்தாதபடி தங்களை காத்து கொண்டதுனால தான். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். நீங்களும் நானும் கொஞ்சம் சின்ன காரியங்களை கவனிக்கலாம். முதலாவது காரியம், நீங்களும் நானும் சோதிக்கப்பட்டது எதில் அப்படின்னு சொன்னால் ஆகாரத்தில் தான் சோதிக்கப்படுவோம். இங்கே 2வது சொல்றாரு 10:28, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். அல்லேலூயா. அப்போ பயப்படுறது 2 பேருக்கு இன்னைக்கு உலகம் பயப்படுது. நான் கடந்த வாரத்தில் ஒரு இடத்துல பிசாசு தொடர்றதுக்கு போயிருக்கிறேன். நானும் இன்னொரு தம்பியும் நான் போயிருக்கிறோம். பிசாசு நான் அப்படியே அவன் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அந்த தம்பி பேசிக்கிட்டே இருந்தாங்க. டஹால்னு அங்கேருந்து பிசாசு பேச ஆரம்பிச்சிருச்சு. உட்கார்ந்துருந்ததுக்குள்ளே இருந்து என்ன ஆரம்பிச்சிச்சு, பிசாசு பேச ஆரம்பிச்சிருச்சு டபார்னு. அவ்வளோதான், பல்ல கடிச்சிக்கிட்டு அப்படியே அந்த தம்பி எந்திரிச்சு இயேசு நாமத்தினால உட்காரு அப்படின்னு நான் பாருங்க. நான் எவ்வளவு நாளாக இங்கே வாசம் பண்ணிட்டு இருக்கிறேன், அது எப்படி? அவன் சொன்னான், நான் வந்துட்டேன், நீ வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் தான் வெளியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி உட்கார வச்சு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னால் அவங்களுக்குள்ள விசுவாசத்துக்குள்ளே போகிறதற்கு வாய்ப்பே இல்லை. இது வந்துடும், இந்த பிரச்சனை வரும், அவங்க எனக்கு சூனியம் வைப்பாங்க, இவங்க எனக்கு சூனியம் வைப்பாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு யாராவது சூனியம் வச்சா ஓகேவா? என்ன எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு சூனியம் வைக்கலாமா வேணாமா? பாருங்களேன், அப்போ எவ்வளோ வீக்காக இருக்குங்கிறது பாருங்களேன். நம்மளை ஈஸியாக அவிசுவாசத்துக்குள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி பயம்தான். ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும். எனக்கு தெரியும், அவங்க சண்டை போடும் போதே எனக்கு தெரியும் எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு. அவங்க எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க நீ நல்லாவே தெரியும். ஏன்னா எனக்கு இந்த பலவீனத்துக்கு காரணமே யார் தான்? அவங்க தான். அவங்க பார்த்த பார்வையே சரியில்லை. இதெல்லாம் யாரு? உள்ளேருந்து ஒருத்தர் போட்டுகிட்டே இருப்பார் பாருங்களேன்.
ஆண்டவரே இங்கே சொல்கிற 2 பேர் தான். யாருக்கு நீங்கள் பயப்படுறீங்க? இதான் முக்கியம். யார் பெரியவர்? இன்னைக்கு அதுவே யாருக்கு தெரியல? கிறிஸ்தவர்களுக்கு தெரியல. கிறிஸ்தவர்களுக்கு தெரியல. கர்த்தர் பெரியவரா? இல்லை சாத்தான் கொஞ்சம் பயங்கரமானவன். யாரு? அட பாவிகளா, சாத்தான் கொஞ்சம் அவன் பயங்கரமானவனா தன்னை காட்டி கொள்ளுகிறான். அதை பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னா அப்படின்னா எவ்வளோ வேதனை பாருங்களேன். அப்போ கர்த்தர் எவ்வளவு நீங்களும் நானும் கர்த்தரை எந்த அளவுக்கு இறக்கி வச்சிருக்கிறோம். எவ்வளவு பரிதாபமான நிலைமை. ஏன் பிசாசு ஏன் அவிசுவாசத்தை கொண்டு வந்து உள்ள வைக்க மாட்டான்? ஏன் பிசாசு குடியிருக்க மாட்டான்? ஏன் குடியிருக்க மாட்டான் பிசாசானவன்? இங்க யாருக்கு பயப்படுற பயம் இல்லை? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்லை. எங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லையோ அங்கே பிசாசுக்கு பயப்படுகிற பயம் உண்டாகுது. என்னுடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்துக்கு தள்ள வல்லவருக்கே நான் என்ன பண்ணணும்? பயப்படணுமே ஒழிய. அப்போ நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் பேசுகிற பேச்சு எப்படி பேசுகிறேன், என் பார்வை எப்படி இருக்குது, என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்குது, நான் எப்படி நடக்கிறேன், இந்த வேதத்தை நான் எப்படி வாசிக்கிறேன், என் தேவனுக்கு பிரியமான நடக்கையை அனுதினமும் நான் நடந்துட்டே வரேனா, அவர் சொன்ன அந்த பிரமாணங்களை எல்லாம் நான் கை கொள்ளுகிறேனா, இதுதான் எனக்கு அவசியம். இதை விட்டுட்டு நான் என் இஷ்டப்படி என் விருப்பப்படி நான் ஓடும்போது எப்படி என்னால் வெற்றி கொள்ள முடியும்? என்னால் இந்த விசுவாச ஓட்டத்தில் ஜெயம் எடுக்க முடியும்? அவர் அழகா சொல்றாரு, எப்பா உன் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கு மாத்திரம் நீ என்ன பண்ணு? பயப்படு. உன் சரீரத்தை அழிக்கிறவனுக்கு என்ன பண்ணாத? பயப்படாத அப்படின்னு. அப்போ சரீரம் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக பலவீனம் வரதான் செய்யும். குடும்பம்னு ஒன்று இருந்தால் சண்டை வரதான் செய்யும். பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் சில பாடுகள் இருக்க தான் செய்யும். இதற்காக நீங்களும் நானும் பயந்து போய் எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்றதுனால ஏதாவது லாபமான இல்லை. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்ப இந்த பாடு ஒன்றும் என்னை என்ன பண்ணிட முடியாது, என்னை மூழ்கடிச்சிட முடியாது. என்னால் எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியும் அப்படிங்கிற விசுவாசம் எனக்குள்ள இருக்கணும். நான் அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். என்னை கர்த்தர் உயர்த்துவீங்க. நீங்கள் என்னை உயர்த்துகிற தேவன், நீங்கள் என்னை உயர்த்துகிறவர், நீங்கள் எனக்குள்ள இருக்கிறீங்க. எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் நீங்கள் மடங்கடிக்கிறவர், நீங்கள் நிர்மூலமாக்குகிறவர் அப்படிங்கிறது என் வாய்க்குள்ள வராமல், ஆண்டவரே என்னை காப்பாத்துங்க. எப்படி இருக்கு பாருங்க. யுத்தம் செய்ய வேண்டிய நபர் என்ன சொல்றாங்க? கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. யுத்தம் செய்ய வேண்டிய நபர் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுவார், எப்பா நான் உன் கையில் எதை கொடுத்துட்டேன்? அத்தாரிட்டியை கையில் கொடுத்துட்டேன். உன் கையில் நான் அதிகாரத்தை நான் கொடுத்துட்டேன், நீ யூஸ் பண்ணு அப்படிங்கிறார். நான் யூஸ் பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். அதனால தான் பவுல் அழகா சொல்லுவார், நீங்கள் இன்னும் யாரா இருக்கிறீங்க? குழந்தையாவே, பால் குடிக்கிற குழந்தையாவே இருக்கிறீங்களே. இதான் பிரச்சனை. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராம இன்னைக்கு குழந்தையா இருக்கிறதுனால தான் அவன் என்னை கிள்ளிட்டான், அவன் என்னை அடிச்சுட்டான் அப்படிங்கிற நிலைமை. ஏன்னா இதான் காரணம். ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாத, விசுவாசத்துல வளராத ஒரு தன்மை. ஆண்டவருக்கு நான் எப்படி பயப்படுறேன், இது எனக்கு அவசியம். ஏன்னா நான் மரண பரியந்தம் உண்மையா இருந்தாதான் என் ஓட்டத்தை நான் வெற்றியா ஓடி முடிக்க முடியும், இல்லைன்னா ஓட முடியாது. மரண பரியந்தம் என் வாழ்க்கையை, விசுவாச ஓட்டத்தை நான் ஜெயமா ஓடினால்தான் எனக்கு வெற்றி. இல்லை அப்படின்னு சொன்னா வெற்றி இல்லை. ஏன்னா எனக்கு கம்பல்சரி எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா போராட்டம் இருக்கதான் செய்யும். போராட்டம் இல்லாம, யுத்தம் இல்லாம எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில யுத்தம் இல்லாம நம்ம ஓடவே முடியாது. அப்ப ஆண்டவருக்கு நான் எங்கெல்லாம் பயப்படுறேன், எங்கெல்லாம் பயப்படலை நான் பார்க்கணும். அதனால தான் தினந்தோறும் நைட்டில் படுக்கிறதுக்கு முன்னால் நான் இந்த நாள் முழுவதும் எங்கே தவறு செஞ்சுருக்கிறேன், எங்கே தவறு செய்யலை, இதை நான் உட்காந்து ஆராயணும். உட்காந்து ஆராய்ந்து பார்த்து நான் உட்காந்து தேவ சமூகத்தில் உட்காந்து எங்கேயாவது தவறு இருந்தால் தேவ சமூகத்தில் உட்காந்து கதறி எனக்கு மன்னிங்க, என்னை விடுவீங்க, என்னுடைய அவிசுவாசத்துக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னுடைய தவறான வார்த்தைக்காக மன்னிப்பு கேட்குறேன், அல்லது தவறான என்னுடைய பாவ பழக்க வழக்கத்துக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கதறும்போது தான் அங்கேருந்து விடுதலை உண்டாகும். நீங்கள் கதறாமல்
வழக்கம் போல நீங்க போய் படுத்து தூங்கி எந்திரிச்சு திருப்பி மறுநாள் காலையில் எழுந்து, ஆண்டவரே இந்த நாள் முழுசு என் கூட இருக்கணும், எப்படி அவர் இருப்பாரு? அவர் இருப்பாரு. அவரை விட்டு விலகி போகிறது யார் தான்? நாம தான் விலகி போகிறோம், அவர் விலகி போகல. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, உங்க ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்துக்கு தள்ள வல்லவருக்கு பயப்படணும். அப்ப பயப்படணும்னா அவருடைய சொன்ன வாக்கு ஒவ்வொரு வார்த்தையின்படி எல்லாம் நடக்க ஆரம்பிக்கணும். எங்க கீழ்ப்படிய சொல்றாரு அங்க கீழ்ப்படியணும், எங்க தாழ்ந்து போக சொல்றாரு அங்க தாழ்ந்து போகணும், எங்க வாயை மூடிக்க சொல்லிக்கிறாரு அங்க வாயை மூடிடணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் நானும் பிரயாசப்பட்டா நம்ம யுத்தத்தில் ஜெயம் எடுத்துடலாம். இல்லைனா யுத்தத்தில் ஜெயம் எடுக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. யாருக்கு பயப்படணும்னா கர்த்தருக்கு பயப்படணும். பிசாசுக்கு என்ன வேண்டியதில்லை, நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நோய்க்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை அது மரணத்திற்கு ஏதுவான நோயாக இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன் விசுவாசத்தை நான் இழந்து போயிடக்கூடாது. ஏன்னா முதலே வாசித்தோம் வெளிப்படுத்தும் விஷயத்தில், முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் என்ன பாருங்க, உண்மையாயிருங்க. இந்த ஓட்டத்தில் மரண பரியந்தம் உண்மையாயிருங்க. அப்போ மரண பரியந்தம் நான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நோயா இருக்கலாம் பரவாயில்ல, அல்லது பண ப்ராப்ளமா இருக்கலாம் பரவாயில்ல, அல்லது போராட்டங்கள் பரவாயில்ல, இதை தாண்டி நீங்களும் நானும் ஜெயம் எடுக்கிறவங்களா இருக்கணும். இதுதான் தேவன் விரும்புகிறார். இதெல்லாம் இருக்கும், வாழ்க்கையில இருக்கும், இந்த போராட்டங்கள்லாம் இருக்கும். ஆனா நீங்களும் நானும் யுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். யுத்தம் செஞ்சாதான் ஜெயம். ஆண்டவர் சொல்றாரு, குதிரை யுத்த நாளுக்கு ஜெயம் கர்த்தர் கொடுப்பாரு. ஆனா யுத்தத்துக்கே ஆயத்தமே ஆகாம உட்கார்ந்திருந்தா, யுத்தத்துக்கு ஆயத்தம் ஆகாம உட்கார்ந்திருந்தா, யுத்தம் கர்த்தருடையது, நீங்களும் நானும் யுத்தத்தை செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நமக்கு முன்னால கடந்து போவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்களேன், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 25 சொல்றாரு. யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 12:25. இல்ல வாசிங்க. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்க சொல்லப்பட்டிருக்கு, தன் ஜீவனை யாரெல்லாம் இழக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன், தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், வெறுக்கிறவனோ. அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் இந்த வாழ்க்கையை எந்த அளவுக்கு வெறுக்கணும் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களையும் நம்மை நாமே வெறுக்க கற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொன்னால் சுயம் செத்து போயிடும். சுயம் செத்து போயிடும். நமக்குன்னு ஒரு இமேஜ் இருக்காது. நம்மளை இவங்க அசிங்கப்படுத்திட்டாங்க, கவலையப்பட மாட்டோம். ஆண்டவரே பாவம், தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க, மன்னிச்சுக்கோங்க ஆண்டவரே அவங்கள அப்படின்னு ஈஸியாக சொல்ல ஆரம்பிச்சிருவோம், எளிதாக சொல்லுவோம். நம்முடைய சுயம் உடையும் போது அநேக காரியங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருந்து அற்புதங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார். எங்கெல்லாம் சுயம் உடையுதோ, எங்கெல்லாம் நம்ம தாழ்த்தப்படுகிறோமோ, எங்கெல்லாம் நம்ம உடைக்கப்படுகிறோமோ அங்கெல்லாம் நமக்கு கெயின். ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு இருக்கும், ஹிஸ் பெயின் இஸ் அவர் கெயின் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆண்டவருடைய பாடுகள் நமக்கு என்னவாயிருச்சான், மேன்மையாய் மாறி போச்சு, நமக்கு ஆதாயமாய் மாறிடுச்சு அவருடைய பாடுகள். ஏன்னா சிலுவையில் அவர் பட்ட பாடுகள் நமக்கு என்னவா மாறிடுச்சுன்னா ஆதாயமாக மாறிடுச்சு. அவர் பாடுபடலைன்னு சொன்னால் ஆதாயம் நமக்கு இல்லை. அவர் இழிவுபட்டதுனால, அவர் அவமானப்பட்டதுனால அவ்வளவு நமக்கு லாபம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் இன்னைக்கு அவரை போல இந்த சரீரத்தை நம்ம வெறுக்க கற்றுக்கொள்வோமானால், நம்முடைய சுயத்தை வெறுக்க கற்றுக்கொள்வோமானால் நம்மை அநேகர் காயப்படுத்துவாங்க. நம்ம கோவப்பட்டு முடிஞ்சு போச்சு. பிசாசு உடனே சொல்லுவான், நீ கோவப்படுற, நீ எதுக்கு ஜெபிக்கிற? கோவப்படுற, நீ எதுக்கு பைபிள் வாசிக்கிற? சரி, உங்களுக்குள்ள பிசாசு சொல்ல வேண்டாம், யார் சொல்லுவா? வீட்டில் இருக்கிற ஆளே சொல்லும். வீட்டில் இருக்கிற ஆளே சொல்லுவாங்க, தெளிவாக சொல்லுவாங்க. ஏம்மா நீ எதுக்குமா சிஸ்டர்ஸ் மீட்டிங் போகிற? எதுக்கு உனக்கு கோபம் எவ்வளோ வருது? நீ எதுக்கு சகோதரிகள் கூட்டத்துக்கு போகிற? நீ எதுக்கு வாலிபர் கூட்டத்துக்கு போகிற? நீ எதுக்கு ஏன் பிரசங்கம் பண்ணுற? நீ இதெல்லாம் வரும், குடும்பத்துக்குள்ளே வரும்.
நீயே சரியில்லை, நீ எதுக்கு இந்த வேலையை செய்கிற? இதெல்லாம் யாருடைய சத்தம் அப்படின்னா பிசாசுடைய சத்தம். இதை பார்த்தா ஊழியத்தை மூடி வச்சிடலாம், சிஸ்டர்ஸ் மீட்டிங்கை மூடி வச்சிடலாம், உபவாச கூட்டத்தை மூடி வச்சிடலாம், வேற என்ன, வாலிபர் கூட்டத்தை மூடி வச்சிடலாம், சண்டே ஸ்கூலில் மூடி வச்சிடலாம், ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரியை அந்த ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியத்தை என்ன பண்ணிடலாம், நிப்பாட்டிடலாம். தேவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஊழியத்தையும் நிப்பாட்டிடலாம். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு வார்த்தை, யாரோ ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் நம்ம காயப்பட்டு உடனே அந்த ஊழியத்தை நிப்பாட்டிடணும். யாரோ ஒருவர் சொன்னது நிமித்தம் காயப்பட்டு பைபிளே மூடிடுறது. யாரோ ஒருவர் சொன்ன காரியத்தை நிமித்தம் வேதத்தை வாசிக்கிறதுல ஜெபிக்கிறதுல. ஏன் அப்படின்னா பிசாசுடைய தந்திரம் இது. எப்படியாவது உங்களை என்ன பண்ணணும், காயப்படுத்தணும், எப்படியாவது உங்களை உபத்திரவப்படுத்தணும், விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணணும். நீங்க விசுவாசத்தில் யுத்தம் செய்யணும். சாத்தானே, நான் பலவீனமான ஆளு தான், ஆனால் எனக்குள்ள இருக்கிறவர் யாரு? அவர் பெரியவர், அவர் பலம் உள்ளவர். எங்கள் அப்பா என்னை என்ன பண்ணுவார், மன்னிக்கிறதற்கு வல்லவர். எங்கள் அப்பா என்னை மன்னிக்கிறவர். நீ தோற்று போனவன், உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஜெயம் யாருடையது? கர்த்தருடையது. ஜெயம் கர்த்தருடையது. ஜெய கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார். இந்த அறிவு எனக்குள்ள நாள்தோறும் பெருகுனாதான் யாராவது என்னை காயப்படுத்தினாலும், ஆண்டவரே தெரியாமல் செய்கிறாங்க, அவங்கள மன்னிங்க, தெரியாமல் செய்கிறாங்க மன்னிங்க அப்படின்னு சொல்ல 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 எவ்வளவு பெரிய காயம் உங்களுக்கு ஏற்பட்டாலும் நீங்கள் தைரியமாக நிற்க முடியும். இல்லை அப்படின்னா உங்களை காயப்படுத்துறது பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு, உங்களை காயப்படுத்தினா நீங்கள் விழுந்து போயிடுவீங்கன்னு தெரிஞ்சால் அதுலேயே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எது வரைக்கும்? சாகிற வரையிலையும், உங்கள் ஜீவன் போகிற வரையிலையும் அது ஒரே காரியத்தில் அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஏன்னா அந்த ஒரு காரியத்தை சொன்னால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆயிரும்? உடஞ்சு போயிடும். உங்களை காயப்படுத்தினா உங்கள் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை உடஞ்சிடணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எப்போ பார்த்தாலும் காயப்படுத்திக்கிட்டே இருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் கூட எலும்பாமல், ஏன் எனக்கு இது மறுபடியும் என் வாழ்க்கையில் வருது? இயேசுவின் நாமத்தினாலே. சாத்தானே, உனக்கும் எனக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை, ஓடு அப்படின்னு என்னைக்கு எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோமோ அன்னைக்கு தான் ஜெயம் உண்டாகும். தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய காரியம், இந்த கடைசி நாட்கள் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசுவாசத்தில் குறைவு. இந்த விசுவாச ஓட்டம் என்னைக்கு குறைபடுதோ அன்னைக்கு அவங்களுடைய எல்லா காரியத்திலையும் குறைவு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எப்படியாவது மேலே வந்துடுவோம். இல்லை, பிசாசு விட மாட்டான். ரொம்ப அவன் கன்னிங் ஃபெலோ, அவன் ரொம்ப தந்திரசாலி. நீங்களும் நானும் அதை அறிந்தா மாத்திரம், அவனுடைய தந்திரத்தை அறிந்தா மாத்திரம் தான் ஜெயம் எடுக்க முடியும். அப்போ வேதத்தை வாசிச்சிருக்கணும், ஜெபிச்சிருக்கணும், யுத்தத்தில் நிற்கிறவங்களா நம்ம எப்போதும் நிற்கிறவங்களா இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். இல்லைன்னா ஜெயம் எடுக்க முடியாது. அல்லேலூயா. வாசிங்களேன், லூக்கா 21:16 வாசிங்க. லூக்கா 21:16 லூக்கா 21 அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மன்னிக்கணும், 16. பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அழியாது. நல்லா கவனிச்சுக்கோ, உங்கள் பொறுமையினால். இதான் அவசியம். முதல்ல வாசிச்சோம் பெற்றார், அடுத்தது சகோதரர், பந்து ஜனங்கள், ஃப்ரெண்ட்ஸு. இவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம்? காட்டி கொடுப்பாங்க. அப்போ கொலை செய்வாங்க. இப்படியெல்லாம் நடக்கும். என் நாமத்தினால எல்லாரும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பகைக்கப்படுவீங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்போ கூட நமக்கு என்ன வரமாட்டேங்குது? நம்ம உணர்வு வரமாட்டேங்குது. ஐயோ, நம்மளை இப்படிலாம் நடக்கும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஏன் இதை மறந்து போயிட்டோம்? பகைப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம குடும்பத்தார் அல்லது சொந்த ஜனம் அல்லது நம்ம உறவினர்கள், நம்ம நண்பர்கள் நம்மை காயப்படுத்துவாங்க, நம்மை பகைப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன் இது நம்மளால உணர முடியல? எது நிமித்தம் நம்மை பகைக்கிறாங்க அதை கவனிக்கணும். எது நிமித்தம் நம்மை பகைக்கிறாங்க? கிறிஸ்துவின் நிமித்தம் பகைக்கிறாங்க. பரவாயில்ல, ரைட்.
அல்லேலூயா. அப்படி யார் இந்த காரியங்களை அங்க 19 சொல்றாரு, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். அப்ப மிக 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 அவசியம். இந்த ஓட்டத்தை ஜெயமா ஓடணும்னா எனக்கு பொறுமை அவசியம். பொறுமை இருந்தாதான் இந்த ஓட்டத்தை என்னால் ஜெயமா ஓட முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா என்னால் நான் விழுந்து போகிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்கு. யுத்தத்தில் நான் நிற்க முடியாமல் போயிடுது. பொறுமை எனக்கு அவசியம். பகைப்பாங்க, என்னை பகைப்பாங்க, நான் என்னை பகைச்சாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பா என் கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தைரியம் இருக்கணும், எனக்குள்ள எங்கள் ஆண்டவர் இருக்கிறார். பரவாயில்ல, யார் என்னை பகைச்சாலும் பரவாயில்ல, எங்கள் அப்பா என் கூட இருக்கிறார். இந்த ஓட்டத்தை நான் ஜெயமாக ஓடணும். பொறுமையாக நான் பேசணும். பகைக்கிறாங்களா பரவாயில்ல, நான் எப்படி பேசணும்? பொறுமையாக பேசணும். நான் பொறுமையை இழந்து போயிட்டேன்னு சொன்னால் அங்கே விழுந்து போகிறதற்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளை நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் அங்கே நான் உடைஞ்சு போகிறதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. பிசாசு என்னை வஞ்சிக்கிறதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னால் ஆனால் சொல்கிறார், நீ பொறுமையாக இருப்பா, உன்னை பகைப்பாங்க, நீ பொறுமையாக இரு அப்படிங்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை நல்லா கவனிச்சுக்கோங்க. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். அப்ப எதுல நமக்கு போராட்டம் இருக்கு? நல்ல கவனிங்க. எங்கெங்கெல்லாம் நமக்கு போராட்டம் இருக்குது, இதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் நம்ம வைத்து எங்கெங்கெல்லாம் நம்ம கடந்து போகிறோமோ அங்கெல்லாம் போராட்டங்கள் கிளம்புறதுக்கு முன்னதாகவே நீங்களும் நான் என்ன பண்ணணும்னா விசுவாசத்தில் ஜெயம் எடுக்கிறதற்கு பலவானை முந்தி கெட்டினால் ஒழிய ஜெயம் பெற முடியாது. அப்போ பலவானை காலையில் எழுந்த உடனே பலவானை முந்தி கட்டி தான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். பலவான முந்தி கெட்டாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, ஜெயம் எடுக்க முடியாது. நமக்கு சட்டுன்னு கோவம் வரும், நமக்கு நல்லா தெரியும். அதை கோவப்படுத்துறது யார் அப்படின்னு சொன்னால் வெளியில் ஒருத்தர் இருக்கிறாரு. ஏன்னா நம்முடைய விசுவாசத்தை உடைக்கிறதற்காக வெளியில் ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம ஒருவேளை கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நம்ம போகலாம், அங்கே நமக்கு எதிர்ப்பு உண்டாகும். ஆனால் எல்லா இடங்களையும் ஆண்டவர் சொல்றார், நீ எப்போ பொறுமையாக இருந்து நீ உன்னை காத்து கொண்டா மாத்திரம்தான் உன்னால் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஆண்டவர் தெளிவாக நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தெளிவாக எழுதி வச்சிருக்கேன், சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கப்பா. ஏன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சனை வரும். இந்த சர்வாயுத வர்க்கத்தை நீ போட்டுக்கல அப்படின்னு சொன்னால் உனக்கு பாதரட்சை வேணும், உனக்கு பெல்ட் வேணும், உனக்கு மார்க் கவசம் வேணும், உனக்கு கேடகம் வேணும், உனக்கு வாள் வேணும், உனக்கு தலைச்சீரா வேணும். இதெல்லாம் உனக்கு வேணும். இதெல்லாம் இல்லாமல் நீ போனா அடி வாங்கிடுவேன். இதெல்லாம் உனக்கு வேணும். இதெல்லாம் எது அப்படின்னா வேத வசனம். இதெல்லாம் வேத வசனம். இந்த வேத வசனம் உன்னை முழுவதுமாய் மூடி இருந்தா மாத்திரம்தான் உன்னால ஜெயம் எடுக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னா உன்னை எதிராளி ஈஸியா வெட்டிடுவான். அல்லேலூயா. அப்ப கவனிக்கணும், நீங்க நானும் இன்னைக்கு இருக்கிற உலகத்துல எப்படிப்பட்ட உலகத்துல நம்ம வாழ்றோம். இந்த உலகம் நமக்கு விரோதமாக எல்லா நேரங்களையும் எழுந்திருக்கும், பரவாயில்ல. ஆனா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. என்னுடைய வாயின் வார்த்தை தேவனுக்கு முன்பாக பிரிதியாக இருக்கணும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் பிரயாசப்படணும். பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் பொழுது அவர் அழகாக வசனத்திலிருந்து எடுத்து என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, மறு உத்தரவு கொடுத்துட்டே இருக்கிறார். சொந்தத்திலேருந்து என்ன பண்ணவே இல்லை, சொந்தத்திலேருந்து பேசலை, மாறாக வசனத்திலிருந்தே கொடுக்குறார். வசனத்திலேருந்து கொடுத்தா அவனால் திரும்பி பேசவே முடியல. அப்படி 2 தடவை 3 தடவை பார்த்தான். ஒரு கட்டம் வந்த உடனே இதுக்கு மேலே இவர் என்ன பண்ண முடியாது, சோதிக்க முடியாது. எல்லாத்தையும் ஜெயம் எடுத்துக்கிட்டே வரார். இதுக்கு மேலே சோதிக்க முடியாது, கிளம்பி போயிட்டான். அதனால தான் அவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் அதிபதி வரான், அவனுக்குரியவைகள் என்னிடத்துல ஒன்றும் இல்லை. ஏன் தைரியமாக சொல்ல முடிஞ்சிச்சுன்னா ஜெயித்ததுனால தைரியமாக சொல்றாரு. அப்போ நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த உலகத்தில் ஜெயம் எடுத்தே ஆகணும். வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை சொல்றாரு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுவாரு, அழிந்து போகிற பொன் அக்னியிலே சோதிக்கப்படும்,
அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது என்ன உண்டாகுமா? புகழ்ச்சி, கனம், மகிமை. ஐயா, எனக்கு என் வாழ்க்கையில் அனுதினமும் பிசாசு அல்லது உறவினர்கள், சொந்த ஜனம் அல்லது அரசாங்கம், இப்படி எல்லா இடங்கள்ல இருந்தும் எனக்கு நெருக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். என்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படும். ஆனால் நான் இந்த விசுவாச ஓட்டத்தில் நான் ஜெயமாக ஓடுவேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொல்றார், எப்போ நான் உனக்காக புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் நான் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்துல நீங்களும் நானும் இந்த புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இந்த விசுவாச ஓட்டத்துல அநேக பாடுகள் வரும். இந்த எல்லா பாடுகளையும் பொறுமையா, நிதானமா நீங்களும் நானும் ஜெயம் எடுக்கிறதுக்கு தேவன் வழி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு 1 அதிகாரம், யாக்கோபு 1 அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லுவாரு, சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அப்ப தேவன் பொல்லாங்கினால் என்ன பண்றது இல்ல, சோதிக்கிறது இல்ல. அல்லேலூயா. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு என்ன பண்றாங்களாம், சோதிக்கப்படுறாங்க. நல்லா கவனிக்கணும். அப்ப தேவன் பொல்லாங்கினால் என்ன பண்றது இல்ல, சோதிக்கிறது இல்ல. பாவத்தினால தேவன் என்ன பண்றது இல்ல, பாவத்தினால என்ன பண்றது இல்ல, சோதிக்கிறது இல்ல. அல்லேலூயா. பாவ சோதனையை தேவன் கொடுக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. மற்ற காரியங்களை பொல்லாங்கினால் நமக்கு இதெல்லாம் பொல்லாங்குன்னு தோன்றுதோ அதெல்லாம் அந்த பொல்லாங்கினால் நம்மை கர்த்தர் சோதிக்கிறவர் அல்ல. நான் தான் என்னுடைய சுய இச்சையினால தான் விழுந்து போகிறேனே ஒழிய அவர் என்னை பொல்லாங்கினால் சோதியார். நல்லா நம்ம மைண்டில் நல்லா ஏற்றிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன ஒரு நாள் என்ன பண்றதில்ல, பொல்லாங்கினால சோதிக்கிறவர் அல்ல. வாசிங்க ஆதியாகமம் 22 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 22 அதிகாரம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு 100 வயதில் ஆண்டவர் அழகான ஒரு மகனை கொடுத்தார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு சோதித்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு அப்படின்னு சொன்னால், பிள்ளையை கொடுத்தாரு. பிள்ளைய அவன் என்ன சொல்றது, அவ்வளவு அன்பு, அவன் மேலே அவ்வளவு பாசம் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவனை நோக்கி என்றார், அடியேன் என்றான். அவர் சுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய், அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் என்னை எப்படி சோதிச்சு பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், இப்போ என் மகன் என் மேலே அன்பு வச்சிருக்கானா அல்லது நான் கொடுத்த ஆசீர்வாதத்தின் மேலே கண் இருக்கா? எதன் மேலே கண் இருக்கு? என் நினைவெல்லாம் எதன் மேலே இருக்கு? கர்த்தர் பேரில் இருக்கா அல்லது ஊழியத்தின் பேரில் இருக்கா? இந்த ஊழியத்தின் பேரில் என்னுடைய கண்கள் இருக்குதா அல்லது என்னுடைய நினைவுகள் இருக்குதா அல்லது இந்த ஊழியத்தை கொடுத்த கர்த்தர் பேரில் இருக்குதா? அல்லேலூயா. எனக்கு இருக்கிறதான பணம் கர்த்தர் கொடுத்தார். இப்ப கர்த்தர் பேர்ல இருக்குதா பணத்தின் பேர்ல இருக்குதா? அவர் பொல்லாங்கினால் என்ன பண்றதில்ல, சோதிக்கிறவர் அல்ல. ஆனா அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறார். என்ன டெஸ்ட் பண்றாருன்னு சொன்னா, என் மகன் என்னை நேசிக்கிறானா அல்லது நான் கொடுத்ததை நேசிக்கிறானான்னு பார்க்கிறார். அல்லேலூயா. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த மோரியா மலைக்கு ஆப்போசிட்ல தான் யார் இருக்கிறது அப்படின்னா, மோலேகுங்கிறதான கடவுள் இருக்குது. அந்த சிலை இருக்கும். அந்த கடவுள் என்ன பண்ணிட்டு கையை இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கும். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, தலைச்சம் பிள்ளைகளை கொண்டு போய் பிறந்த குழந்தைய, பச்சை குழந்தைய கொண்டு போய் அப்படியே அதனுடைய கரத்தில் கடத்திடுவாங்க. இந்த தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்களே, இதுக்கு கீழே நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இந்த முழு சிலையும் பார்த்தீங்கன்னா அப்படியே தகன்னு இருக்கும் நெருப்பில். இப்போ இந்த பச்சை குழந்தைய கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்துவாங்க. பலி செலுத்துறது எப்படி பலி செலுத்துவாங்க, கொண்டு போய் அந்த கரத்தில் வச்சா அது அப்படியே கருகி சாம்பலாயிடும். நரபலி செலுத்துறதும் அங்கே இருக்குது.
இப்ப மோரியா மலைக்கு கர்த்தர் கொண்டு போகிறாரு. யார? ஆபிரகாமை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அவனை உன் பிள்ளை என்ன பண்ணு, எனக்கு பலி செலுத்து அப்படின்னு சொல்றாரு. பலி செலுத்துன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, எப்பா நீ என்னை நேசிக்கிறியா இல்லையான்னு தான் நான் என்ன பண்றேன், நான் பார்க்குறேன். ஆனால் அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற கடவுள் என்று சொல்லுகிற தேவர்களை போல நான் இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற தேவர்களை போல நான் என்ன பண்ணுறது இல்லை, பலி செலுத்துறது இல்லை. அது என்னுடைய வேலை இல்லை. நான் என் மகனையே நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேனே ஒழிய நான் யாருக்கையும் என்ன பண்ணவே இல்லை, பலி வாங்கவே இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தருடைய அந்த என்ன சொல்றது நடத்துதல் பயங்கரமானது. ஆப்போசிட்ல மோலோகுக்கு கடவுளுக்கு பலி செலுத்துறாங்க. ஆனால் அவர் சொல்றாரு, எனக்கு நீ பலி செலுத்தாத. நர பலிகளை நான் என்ன பண்றது இல்லை, நான் கேட்கறது இல்லை, விரும்புறது இல்லை. அல்லேலூயா. 2 காரியங்களை புரிந்து கொள்ளணும். கர்த்தர் பொல்லாங்கினால் சோதியார். இன்னொரு பக்கம் என்னை ஏன் அப்படி டெஸ்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னா, நான் எதன் மேல என்னுடைய ஃபோக்கஸை நான் வச்சிருக்கிறேன், ஆண்டவர் மேலையா அல்லது ஆண்டவர் கொடுத்த ஒரு காரியத்தின் மேலையா? அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வேலையில் ஃபோக்கஸ் போயிடும், படிப்பில் ஃபோக்கஸ் போயிடும், அல்லது பணத்தில் போயிடும், அல்லது ஊழியத்தில் போயிடும், அல்லது குடும்பத்தின் பேரில் போயிடும், அல்லது ஏதோ ஒரு நபரின் மேலே போயிடும். இதெல்லாம் யார் கொடுக்கறது? கர்த்தர் கொடுத்தார். ஆனால் கர்த்தர் கொடுத்ததை எப்படி நான் யூஸ் பண்ணுறேன்? துர்க்குணத்திற்கு மூடலாக என்ன பண்ணிடாதீங்க, உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக என்ன பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு சுயாதீனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இதை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனால் எல்லாம் தகுதியாயிராதுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு மொத்த பணத்தை கையில் கொடுத்துருக்காருன்னா அது எதுக்காக கொடுக்குறாரு, கொஞ்சம் உட்காந்து யோசிக்கணும். ஆத்மாவே, உனக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன், களஞ்சியத்தை இடிச்சு என்ன பண்ணியிருக்கேன், பெருசாக கட்டியிருக்கிறேன், நீ நல்லா திருப்தியாக என்ன பண்ணு, சாப்பிடு அப்படின்னு. உடனே பக்கத்துலேருந்து ஒரு சவுண்டு வருது, மூடனே இன்றைக்கு ராத்திரியிலே நீ என்ன பண்ண போகிற, போறியே, இது எதுக்கு? இதான் வித்தியாசம். நீங்கள் நானும் கவனிக்கணும். அப்போ எனக்கு ஏன் கொடுக்குறார் அப்படின்னா, நான் ஏழைகளுக்கு நான் கொடுக்கறதற்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு கொடுக்கறதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இதை நான் செய்யும் போது பரலோகத்தில் எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் பார்க்கிறாரு, இவன் கண் எதில் இருக்குது, இவனுடைய நோக்கம் எங்க இருக்குது. தேவன் பொல்லாங்கினால் சோதியார். எனக்கு இந்த டெஸ்ட் எனக்கு ஏன் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா, என்னை ஏன் சிரிச்சிக்கிறார் அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிக்கணும். என்னை உயர்த்துகிறதற்காக, அதனால எனக்கு ஒரு லாபத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். எனக்கு தேவன் அவர் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் எனக்கு ஆசீர்வாதத்தை வைக்காம என்னை என்ன பண்றதில்லை, டெஸ்ட் பண்ணி பார்க்கறதே இல்லை. ஆபிரகாம் டெஸ்ட் பண்ணார். டெஸ்ட் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, ஆபிரகாம் யாரு, ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ? ஏன்னா அந்த அளவுக்கு சிநேகிதர்கள். ஏன் அப்படின்னா அவங்க 2 பேருக்கு இருக்கிற இடையில யாருமே வர முடியல. யாரும் வர முடியல. 90-100 வயசுல கர்த்தர் பிள்ளையை கொடுத்திருக்கிறாரு. அந்த பிள்ளையாலையும் எங்க வர முடியாது, ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் இடையில வர முடியாது. அதனால ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு, ஆபிரகாமுக்கும் எனக்கும் இடையில பிள்ளை வந்துருச்சா, ஈசாக்கு வந்துட்டானான்னு பார்க்குறாரு. இல்லை. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தேவன் பொல்லாங்கினால் சோதியார். ஆனால் நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு வருகிற சின்ன சின்ன காரியங்கள்லையும் நான் ஜெயம் எடுக்கும் போது கர்த்தர் என்னை உயர்வை தருகிறாரே ஒழிய எனக்கு என்ன இல்லைன்னா என் வாழ்க்கையில் குறைவு இல்லை. என்னை தேவன் ஒரு நாளும் நான் வேதனைப்பட்டு துக்கப்பட்டு கதறுகிற அளவுக்கு என்னை ஒரு நாளும் சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 66வது சங்கீதம் 10 வாசிக்கலாம். சங்கீதம் 66 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அங்கே சொல்றாரு, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி ஏற்றினீர், ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், கொண்டு வந்து விட்டீர், சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்திற்குள் பிரவேசிப்பேன், செலுத்துவேன்.
போதும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்திலே எங்களை அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இவ்வளோ பிரச்சனை, ஆனால் எங்கே கொண்டு வந்து விட்டார் ஆண்டவர்? செழிப்பான இடத்துல. மறுபடியும் நான் சொல்கிறேன் பாருங்க. எங்களை வலையில் என்ன பண்ணினீர்? அகப்படுத்தினீர். எங்களை இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை என்ன பண்ணீங்க? ஏற்றினீங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இது என்ன பண்ணிடுவோம்? மறந்துடுவோம். நம்ம இவ்வளோ பிரச்சனையை தாண்டி எங்கே கொண்டு வந்து விட்டுருக்காரு? செழிப்பான இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்காரு. அப்படின்னா அது மட்டும் நமக்கு என்ன பண்ணாது? அதை மட்டும் கொண்டே வர மாட்டோம். எங்கேயோ கிடந்தேன், என்னை கர்த்தர் தூக்கி இவ்வளோ பெரிய மேன்மையான இடத்துல உட்கார வச்சிருக்கார். அதை நினைக்க மாட்டோம். இன்னும் எனக்கு எவ்வளோ குறைவு இருக்குது தெரியுமா, எவ்வளோ பிரச்சனைகள் தெரியுமா, எவ்வளோ பாடுகள் தெரியுமா, இதையே பேசிக்கிட்டு இருக்கிறோம். என்னை கொண்டு வந்து கர்த்தர் செழிப்பான இடத்துல வச்சிருக்கிறாரு. இவ்வளவு சோதனைகளின் மத்தியில் கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரு. இந்த சோதனைகளுக்கு எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறாரு. அவர் என்னை ஒரு நாளும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. பொல்லாங்கினால் என்னை சோதிக்கிறவர் அல்ல. எனக்கு வருகிற எல்லா பாடுகள் நிமித்தம் எனக்கு ஆசீர்வாதம், எல்லா பிரச்சனைகள் நிமித்தம் எனக்கு ஆசீர்வாதம். எங்கெல்லாம் அவமானப்படுகிறேன், எங்கெல்லாம் துக்கப்படுறேன், அதுக்கெல்லாம் எனக்கு என்ன பண்றாருன்னா தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவர் என்னை பொல்லாங்கினால் சோதியார். நமக்கு தைரியமா சொல்லணும். எப்போ எழுப்பி கேட்டாலும் என்னை ஆண்டவர் பொல்லாங்கினால் என்ன பண்ண மாட்டாரு? சோதிக்க மாட்டாரு. நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிறவர். என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் தீமைக்கு அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே செய்கிற ஆண்டவர். அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 6:16 சொல்றாரு. நீதிமொழிகள் 6:16 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அல்லேலூயா. அவை ஆவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்துகை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. கர்த்தர் பொல்லாங்கினால சோதிக்கிறவர் இல்லப்பா. ஆனா உங்களுக்குள்ள இதெல்லாம் இருந்ததுன்னா கர்த்தர் அதை அருவருப்பாரே. அல்லேலூயா. இன்னைக்கு நாம ஆண்டவர் சோதிக்கிறதுல நம்ம தைரியமா நம்ம சொல்ல தெரியணுமே. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் என்னை ஆண்டவர் என்ன பண்றாரு? என்னை மட்டும் தான் என்ன பண்றாரு? ஆண்டவர் சோதிக்கிறார் அப்படின்னு நம்ம அழகா போல்டா எவ்வளவு தைரியமா சொல்றோம் பாருங்களேன். அவர் என்னை பொல்லாங்கினால் சோதியார். என்னை ஒரு நாள் ஆண்டவர் பொல்லாங்கினால் சோதியார். ஒருவேளை என்னுடைய தவறு நிமித்தம் இந்த காரியங்கள் நடந்திருக்கலாம். ஆண்டவரே என்னை மன்னிங்க, என்னை தூக்கி எடுங்கன்னா உடனே தூக்கி எடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவன் தூக்கி எடுக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கும் எனக்கும் எது அவசியம்? இந்த விசுவாச ஓட்டத்தில் யுத்தம் நமக்கு அவசியம். யுத்தம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் இல்லை. இந்த விசுவாச ஓட்டத்தில் யுத்தம் நிச்சயமாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உண்டு. இந்த யுத்தத்தை யார் எப்படி ஹேண்டில் பண்றீங்க, எப்படி அதை கையாளுகிறீங்க அப்படிங்கிறது தான் மிக முக்கியம். வசனத்தை எடுத்து நீங்க இந்த விசுவாச ஓட்டத்தில் ஜெயமா ஓடுவீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஒவ்வொரு அடிச்சுவடுகளும் வெற்றியாய் மாறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை சொல்லுகிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் யோசிக்கணும், கர்த்தருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மை போல எல்லா விதங்களையும், நம்மை போல எல்லா பாடுகளையும் அவர் எப்படி இருக்காருன்னா சோதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அந்த பாடுகளின் வழியாக கடந்து போயிருக்கிறார். அல்லேலூயா. நான் மறுபடியும் வாசிக்கிறேன் அந்த வசனத்தை. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல், பரிதபிக்க கூடாத பிரதான, நம்மளை குறித்த கவலை இல்லாத ஒரு தேவன் இல்லை. நல்லா கவனிங்க. எல்லா விதத்திலும்
நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவ எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டு யாரா இருக்கிறாராம்? பாவம் இல்லை. அப்போ நீங்களும் நானும் யாரை தகப்பனாய் கொண்டிருக்கிறோம், யாரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம்? அவர் பாவம் இல்லாதவராய் எல்லா சோதனைகளையும் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வெற்றிக்கு முதல் படியே என்ன அப்படின்னு சொன்னால், நாம் விசுவாச ஓட்டத்தில் எங்கே நுழைஞ்சி போனாலும் நீங்களும் நானும் பாவம் இல்லாதவராய் வெளியே வந்துடணும். அல்லேலூயா. எந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாலும், எந்த சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாலும், விசுவாச போராட்டம் நமக்கு என்ன நேரிட்டாலும் ஒன்றுலையும் பாவம் இல்லாமல் வெளியே வந்துடும். எங்கேயாவது மனஸ்தாபப்பட்டு பாவத்தை கட்டிடக்கூடாது, எங்கேயாவது கோபப்பட்டு பாவத்தை கட்டிடக்கூடாது, எங்கேயாவது பாவம் செய்கிறதற்கு இடம் உண்டாயிருக்கும் அந்த இடத்துல போய் சிக்கிடக்கூடாது. அப்போ பாவம் இல்லாதவராய் நீங்கள் நானும் வெளியே வந்தா நம்ம யுத்தத்தில் ஈஸியாக ஜெயம் எடுத்துடலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாக நிற்போம். கர்த்தர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருக்கிறார். நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே. நீங்கள் துரத்துறவங்களா இருந்தா பிசாசுக்கு பயப்படுவீங்களா? பாருங்களேன், வேதத்தில் மார்க் 16:17 தெளிவாக எழுதியிருக்காரு. விசுவாசிக்கிறவர்களால், ஊழியம் செய்கிறவர்களால் அப்படின்னு எழுதலை. நீங்கள் ரெவரண்டாய் இருக்கிறவர்களாய் இருந்தால் தான் இதெல்லாம் அப்படி எழுதலை. வேதத்தை கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும். முதல் எடுத்த உடனே பிசாசை தான் துரத்துறாங்க. அப்ப யார் பிசாசை துரத்துவதற்கு அல்லது பிசாசை யார் ஜெயம் எடுக்கிறதற்கு கற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப லகுவா இருக்கும். இந்த காரியத்தை கொண்டு வருகிறது பிசாசானவன். இதை எப்படி ஜெயம் எடுக்கலாம்? இதை எப்படி போராடலாம்? இதுக்கு எப்படி எழுத்து நிற்கலாம்? இப்படி யார் கற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களால மாத்திரம்தான் ஜெயமான ஓட்டத்தை ஓட முடியும். ஏன்னா நம்முடைய கர்த்தர் எல்லா பாடுகளின் வழியாய் கடந்து போனார் பாவம் இல்லாதவராக. இப்போ நீங்களும் நானும் பாவம் இல்லாதவராக ஜெயம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வருகிற எல்லா பாடுகளையும் மிகுந்த ஜாக்கிரதையோடு ஓடணும். வாசிங்க பிலிப்பியர் 2 அதிகாரம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 7-8 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 2:7-8 தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மறுபடியும் சொல்றேன் பாருங்க, தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்ப ஆண்டவர் தம்மை தாமே என்ன பண்றாருன்னா முற்றிலும் வெறுமையாக்குறார். சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா தம்மை தாமே வெறுமையாக்கி அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. எந்த பவர், எந்த ஒரு காரியத்தையும் அவர் என்ன பண்ண எடுத்துக்கொள்ளவே இல்லை. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா. என்னால் என்ன செய்ய முடியும்? எதுவும் செய்ய முடியாது. அதே கெப்பாசிட்டிக்கு யாரும் கடந்து வரானா சர்வ வல்லமை உள்ள கர்த்தரும் கடந்து வர்றார். அதனால தான் அவரால் எளிதாக ஜெயம் எடுக்க சொல்ல முடியுது. எப்பா என்னை பின் செல் அப்படின்னு என்னை ஏன் சொல்ல முடியுதுன்னா இங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். 8வது வசனம் சொல்றாரு, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன பண்ணார்? தாழ்த்தினார். தம்மை தாமே தாழ்த்துகிறார். அப்போ ஒரு ரகசியம், பாவத்தை ஜெயிக்க பாவம் இல்லாதவராய் அவர் காணப்பட்டதற்கு காரணம் அடிமையின் ரூபம் மரண பரியந்தம் கீழ்ப்படிதல். மரண பரியந்தம் கீழ்ப்படிதல். நீங்களும் நானும் மரண பரியந்தம் இந்த வேதத்திற்கு, இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிவோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா ஜெயம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். எந்த பாவத்திலையும் சிக்கிட மாட்டோம், எந்த பாடுகளையும் சிக்கிக்கொள்ள மாட்டோம், எந்த விபரீதமான காரியங்களை சிக்கிக்கொள்ள மாட்டோம், பிசாசுனுடைய தந்திரங்களுக்கு இடம் கொடுத்துட மாட்டோம். அல்லேலூயா. எல்லா இடங்கள்லையும் நம்ம ஞானமாய் நடந்து பாவம் இல்லாதவரை அங்கிருந்து வெளியே வந்துடுவோம். ஏன்னா ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால. எப்போதும் சர்வாயுத வர்க்கத்தை தரிச்சிருப்போம். எப்படி பேசணும், இங்கே
நம்மளை ஒருவேளை நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க, பரவாயில்ல கிண்டல் பண்ணிட்டு போட்டோம் பரவாயில்ல. நமக்கு அவங்க கிண்டல் பண்ணி நமக்கு கோபம் வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். ஆனால் பாவம் இல்லாதவர்களாய் நம்ம காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அல்லேலூயா. நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற பாத்திரம் நீங்களும் நானும். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சகம் காணப்படவும் இல்லை. அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்போ நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனிக்கணும். நம்முடைய வாயில் பாவம் இருக்கக்கூடாது, வஞ்சனை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்போ அந்த அளவுக்கு நம்மளை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வாசிங்க கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் யாரையும் குற்றவாளியாக தீர்த்துறாதீங்க. அல்லேலூயா. அப்போ அப்படி அகப்பட்டிருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தூக்கி விட பாருங்க. அதே சமயத்தில் நீங்களும் உங்களை காத்துக்கொள்ளுங்க. நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. நமக்கு எந்தெந்த விதங்களெல்லாம் சோதனை வருங்கிறத நம்ம கவனிக்கிறோம். தேவன் பொல்லாங்கினால் என்ன பண்ணுறதில்ல, சோதிக்கிறவர் அல்ல. அப்போ அவர் எப்படிப்பட்ட பாதையில் கடந்து போனார்? அவரும் நம்மை போல எல்லா பாடுகளையும் கடந்து போனார். ஆனால் எதுலையுமே பாவம் செய்யாமல் தன்னை காத்து கொண்டார். அப்போ நீங்களும் நானும் கடைசி வரைக்கும் இந்த ஓட்டத்தில் பாவம் இல்லாதவராய் நம்ம காத்துக்கொள்ளணும். அதற்கு அவர் தன்னை வெறுமையாக்கினதும் கீழ்ப்படிதலும், இந்த ரெண்டும் தான் அவர் பாவம் இல்லாதவராய் காத்து கொள்ளுகிறதற்கு உதவியாக இருந்தது. அல்லேலூயா. குற்றமற்றவராய் காணப்படுகிறதற்கு அவைகள் எல்லாம் உதவியாக இருந்தது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். மத்தேயு 4:1. இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவராலே. அல்லேலூயா. போதும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுகிறதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. யார் கூட்டிட்டு போறா? ஆவியானவர் கூட்டிட்டு போறாரு. யார்கிட்ட கூட்டு போறாரு? பிசாசுக்கிட்ட கூட்டு போறாரு. அப்ப நம்ம கூட்டிட்டு போனா, அப்ப நீங்களும் நானும் ஜெயம் எடுக்கிறதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம்? ஜெயம் எடுக்கிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய அபிஷேகம் எந்த விதத்திலையும் கெட்டு போயிடக்கூடாது, வீணாயிடக்கூடாது. அப்போ இங்கே அழகாக சொல்கிறார், ஆவியானவர் தான் வனாந்திரத்தில் கூட்டிட்டு போகிறார் சோதிக்கப்படுகிறதற்காக. அப்போ சோதனையில் எல்லாவற்றிலையும் இயேசு கிறிஸ்து ஜெயமாய் மாற்றினார். அப்போ நீங்களும் நானும் எளிதாக எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ள முடியும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை சொல்லுவார். மத்தேயு 12:20. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அல்லேலூயா. அப்போ நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களையும் என்னையும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆண்டவர் தள்ளுறதே கிடையாது. உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணிடுறது இல்லை. ஒருவேளை பாவம் செய்து அல்லது தேவனுக்கு விரோதமாக எழும்பி கற்பனைகளை கை கொள்ளாமல் விசுவாசத்தை விட்டு வழுவி உடஞ்சி போய் நொறுங்கி போய் உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு, நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரிய. எதுக்கு? அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும். அல்லேலூயா. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணும் வரைக்கும் நெறிந்த நாணல் என்ன பண்ணுறதில்லை. ஏன்னா உங்களையும் என்னையும் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் என்ன பண்ணியிருக்கிறாரு?
மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுக்கு அந்த நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க வரையிலையும் கர்த்தர் நம்மோடு கூட போராடிட்டே இருப்பார், நம்மளை உருவாக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. எப்படியாவது நம்ம உருவாகிட மாட்டோமா, அதுதான் அவருடைய விருப்பமே. எங்கேயாவது தேவனை மகிமைப்படுத்திட மாட்டோமோ, அப்படிதான் அதுதான் அவருடைய விருப்பம், அதுதான் பிரயாசம். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, நெறிந்த நாணலை முறிக்காதவர் மங்கி எரிகிற திரி என்ன பண்ணுறதில்ல, அவர் அணைக்காதவர், அதை எப்படியாகிலும் தூண்டி விடணும், அதுதான் அவருடைய விருப்பம். நம்மை சோதித்து பொல்லாங்கினால சோதிக்கிறது அவருடைய விருப்பம் இல்லை. அவர் ஏற்கனவே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுறவர்களுக்கு என்னவா இருக்கிறான், உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே, அப்போ அவர் ஏற்கனவே சோதிக்கப்பட்டு பாடுபட்டிருக்காரு, நமக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அப்போ நீங்களும் நானும் எப்போ சோதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், நெருக்கங்கள் எது வந்தாலும் எங்கே ஓடணும்னா கர்த்தரை நோக்கி ஓடிடணும். ஆண்டவரே எனக்கு சொல்யூஷன் சொல்லித்தாங்க, எனக்கு சொல்யூஷனை சொல்லித்தாங்க, எனக்கு வழி எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு அவர்கிட்ட போய் நின்றுணும். அவர் அழகாக நமக்கு வழி திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமே. அல்லேலூயா. நெறிந்த நாணலை நாம் எந்த நிலைமையில், ஒருவேளை பாவத்தினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கலாம், என்னுடைய சுபாவம் அவ்வளோ மோசம், அவ்வளோ கேடு, பரவாயில்ல. அல்லேலூயா. தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சதா நாட்களிலும் நான் உங்களோட கூட இருப்பேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர், நம்மோடு இருக்கிறவர், அவர் இம்மானுவேலராக, அல்லேலூயா, நம்மோடு இருக்கிறவராக அவர் இருக்கிறார். அவரிடத்துல எந்த வேற்றுமை நிழலும் இல்லை. அவரிடத்துல, என்னிடத்துல ஒரு மாதிரி, உங்களிடத்துல ஒரு மாதிரி, அவரிடத்துல எந்த வேற்றுமை நிழலும் இல்லை. எல்லாரிடத்துல எல்லாரும் அவர்களுக்கு பிள்ளைகள் தான், எல்லாரும் அவருக்கு பிள்ளைகள் தான். அவரிடத்துல எந்த வேற்றுமை நிழலும் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை அவங்கள மட்டும் ஆண்டவர் அப்படி ஆசீர்வச்சிருக்காரு, என்னை மட்டும் இப்படி வச்சிருக்கிறாரு. அவங்க நிலைமையில நான் இருந்தா விழுந்து போகிறதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அதனால தான் என்னை ஆண்டவர் அந்த நிலைமையில கொண்டு போய் வைக்கல. நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். காரணம், நான் விழாம ஓடுறது தான் தேவனுடைய விருப்பம். நான் விழாம ஓடுகிறது தான் தேவனுடைய விருப்பம். என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்குமானா நிச்சயமாய் கர்த்தர் அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை, அதற்கேற்ற உயர்வை, அதற்கேற்ற வளர்ச்சியை நிச்சயமாய் தேவன் தருவார். நீங்களும் நானும் எந்த விதத்திலையும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. முடிவு பரியந்தம் உண்மையாயிரு, முடிவு பரியந்தம். அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல, பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அவர் பாடுபட்டதினாலே, அவர் பாடுபட்டதினாலே பாடுபடுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம், ஆண்டவரே இந்த விசுவாச ஓட்டத்தை, இந்த விசுவாசத்தில் எனக்கு இருக்கிற யுத்தத்தில் நான் வெற்றி பெறுகிறதற்கு, ஜெயம் எடுப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. இப்படியெல்லாம் பாடுகள் வரும்னு நீங்கள் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறீங்க. அதை என் மனதில் வைத்து சர்வாயுத வர்க்கத்தை நான் தரித்து கொண்டு, ஆண்டவரே இந்த ஓட்டத்தை ஜெயமாய் ஓட, பாவம் இல்லாதவர்களாய் நாங்கள் ஓட, எந்த விதமான அசூசிகளும் இல்லாதவர்களாய் நாங்கள் ஓட, ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக தேவனே உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். எல்லாரும் கேட்கலாமே, ஆண்டவரை பார்த்து இந்த விசுவாச ஓட்டத்தில் ஆண்டவர் இதுவரைக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நெறிந்த நாணலை நீ முறிக்க மாட்டீங்க, மங்கி எரிகிற திரிய நீங்கள் அணைக்க மாட்டீங்க, நீங்கள் அணைக்க மாட்டீங்க. ஒவ்வொருவரையும் தூக்கி எடுக்கிறது உங்கள் விருப்பம், சித்தம். ஒவ்வொருவரையும் நீங்கள் இரத்தத்தினால விலைக்கிரயமாய் வாங்கியிருக்கிறீங்க, அது உங்கள் ஒவ்வொருவரையும் தூக்கி எடுத்து நிறுத்துவது உங்கள் சித்தம், விருப்பம். ஆண்டவரே தயவாய் நீங்கள் கிருபை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஓ அல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் நோக்கி கூப்பிடலாம், ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த விசுவாச ஓட்டத்தை ஜெயமாய் ஓட
எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எப்படி அந்த ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடித்தாங்களோ அதுபோல் நாங்களும் ஓடி முடிக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆமாண்டவரே, நீங்கள் வரும்போது நாங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களா விசுவாசம் இல்லாதவர்களா இருந்தால் அது எத்தனை வேதனையான காரியம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் அதற்காக தான் இப்போதிருந்தே எங்களை அனுதினமும் எங்களை நீங்கள் ஆண்டவரே பரீட்சித்து எங்களை ஆண்டவரே எங்களை சிட்சித்து எங்களை உருவாக்குறீங்க. அதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. நீங்கள் எங்களை ஆண்டவரே பொல்லாங்கினால சோதிக்கிறவர் அல்ல, எங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். நெறிந்த நாணலை நீங்கள் முறிக்காதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த மனுஷனையும் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியேலுக்கு வந்த சோதனையில் தானியேல் ஜெயமாய் மாற்றினது போல நீங்களும் நானும் ஜெயமாய் மாற்ற வேண்டுமே. அல்லேலூயா. ஆபிரகாமை தேவன் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பொல்லாங்கினால் அல்ல, நமக்கு பார்க்கும்போது அது பொல்லாங்கு மாதிரி தெரியுது. இல்லை, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இருக்கிற உறவில் யாராவது குறுக்க வந்துட்டாங்களான்னு பார்க்கறதுனால தான் தேவன் அந்த காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் இல்லை, தேவன் என்னை பொல்லாங்கினால் சோதித்தார் என்று சொல்லி நம்ம துக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், கலங்குறோம். இல்லை, அவர் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. எனக்கும் அவருக்கும் இடையில ஒருவர் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அந்த அன்புல எந்த ஒரு விரிசலும் வந்துடக்கூடாது. தேவனுக்கும் எனக்கும் இருக்கிற அன்புல உறவுல எந்த ஒரு விரிசலும் உண்டாயிடக்கூடாது. அதுதான் அவருடைய நோக்கம். அல்லேலூயா. அதனால தான் பார்க்குறாரு. அல்லேலூயா. ஆபிரகாமும் தன் தேவனாகிய கர்த்தர் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருந்தான். அல்லேலூயா. தைரியமா எழும்பி நிற்க முடிந்தது, தைரியமா அந்த ஓட்டத்தை ஓட முடிந்தது. அது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமுதலமை தாழ்தல். ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் எங்கேயும் பதறி பேசிடாம, பாவம் செய்திராதபடிக்கு, நாங்கள் பாவம் செய்திராதபடிக்கு, பதறி நாங்கள் பாவத்தில் விழுந்துடாதபடிக்கு எங்களை வேலி அடைங்க. பலவான நாங்கள் முந்தி கேட்ட எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிசாசுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்க எங்களுக்கு பலன் தருகிறவரே. ரிபாலாபா துணரபலா ஹாத்துன நமா ஹாத்து ஷே ரபா துருபி ரியாந்தோ ரெபலனே மேக்கே ரஹாத்துன ரபலப துனரபலா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டல்லவா. அல்லேலூயா. நான் தோற்று போனவன் அல்ல, நான் ஜெயம் எடுக்கிறதற்காகவே என் தேவனால் பிறப்பிக்கப்பட்டவன் அல்லவா. ஓ அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த காலை வேளையில் இந்த விசுவாச ஓட்டத்தை குறித்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட ஆண்டவரே வெளிப்படுத்தின காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஓட்டத்தை நாங்கள் ஜெயமாய் ஓடுகிறதற்கு, பாவம் இல்லாமல் ஓடுகிறதற்கு, ஆண்டவரே உம்மை போல நாங்கள் ஓடுகிறதற்கு, எங்களுக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்தை நாங்கள் ஜெயமாய் ஓடி முடிக்க எங்களுக்கு நீங்கள் பலன் தந்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களில் இருக்கிறவர் நீர் பெரியவர். அதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு தாவீது ஆண்டவரை சிங்கத்தின் வாயை கிழித்து, கரடியின் வாயை கிழித்து, ஆண்டவரை கிழித்து தைரியமாய் கோலியாத் முன்பாக நின்றது போல நாங்களும் எங்களுக்கு வருகிற சகல காரியங்களையும் ஜெயித்து ஆண்டவரே ஜெயம் எடுத்தவர்களாய், ஆண்டவரே அப்பா மென்மேலும் எங்களுக்கு வருகிற காரியங்களுக்கு முன்பாக நின்று உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த தேவனே நீர் எங்களை தகுதிப்படுத்துகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ராஜா, விசுவாசத்தில் ஒரு நாளும் குறைவுள்ளவர்களாய் இருந்து விடாதபடிக்கு, விசுவாசத்தில் நிறைவுள்ளவர்களாய் ஆண்டவரை விசுவாசத்தில் அநேகரை திடப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் வாழ ஆவியானவர் எங்களை தகுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களை பொல்லாங்கினால சோதிக்கிறவர் அல்லங்கிறத எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் எழுதி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க.
ஆண்டவரே, இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அதனால இந்த பாடுகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்கிறத நாங்கள் தைரியமாய் சொல்ல எங்களுக்கு ஆண்டவரே பலன் தருவீராக. தேவனே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நேர்மையான காலை வேளையில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடி தேடி அனுதினமும் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து ஜெயம் எடுக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல வழிக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம். கிருபைக்குள்ளே மறைத்து கொள்ளுங்க. ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் அவருடைய வருகை நிற்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.